नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना मय यहदिहिल्लाहु फला मुद्दिल लहु व मय युद्लिलहु फला हादिय लहु व अशहदु अन ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीका लहु व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बअद. புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ்வுடைய பள்ளியாசலிலே அமர்ந்து கடைசி பத்தினுடைய கடைசி ஒற்றைப்படை இரவுல நாம் எல்லாம் கலந்து கொண்டிருக்கிறோம். எதற்காக கலந்திருக்கிறோம்? கடைசி ஒற்றைப்படையில எதுக்கு கலந்துருக்கிறோம்? பசங்க பேசாதீங்க, இங்க வா, இங்கிட்டு வந்து உட்காரு. லைலத்துல் கத்ரை அடைவதற்காக நம்ம எல்லாம் என்ன பண்ணிருக்கிறோம்? இங்க ஒன்று குழுமி இருக்கிறோம். கொஞ்ச நேரம் நிப்பாட்டிடுவோம், பெண்கள் எல்லாம் பேசி முடிக்கிட்டு அப்புறம் ஆரம்பிச்சுக்கலாம். கொஞ்ச நேரம் இருப்போம். அப்படியா? சொல்லுவேன், நீ ஃபுல்லா எல்லாத்தையுமே டீட்டெயில்ஸா சொல்லிடுறேன் இன்னைக்கு. ஓகேவா? நம்ம அங்க டிஸ்கஸ் பண்ணோம்ல, அதையும் சேர்த்து சொல்லிடுவோம் இன்னைக்கு. வேற நாள் சம்பந்தமா பாருங்க. ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிடும். அப்படியாவா? ஆண்களுக்கு மட்டும் கேட்டுட்டு இருக்கவா? சரி, முதல் கேள்வி ஆண்களுக்கு. இதை கேளுங்க. இதை கேளுங்க, ஆண்களுக்கு கேளுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆண்கள் பகுதி. பொறுமை என்பது மேல கேள்வி. துன்பம் ஏற்படும் போது எப்போது பொறுமையை மேற்கொள்ள வேண்டும்? துன்பம் ஏற்படும் போது எப்போது பொறுமையை மேற்கொள்ள வேண்டும்? ஆண்கள் பகுதி. துன்பம் ஏற்பட்ட உடனே பொறுமையை மேற்கொள்ளணும். சரி, சின்ன பசங்களை கேட்போமா? பெண்கள் அமைதி ஆயிட்டாங்களா? கேட்டுலாமா? பசங்களுக்கு கேட்டு சரி, ஓகே. சின்ன பசங்களுக்கு எல்லாம் பெருசா இருக்கு இன்னைக்கு. இதெல்லாம் பெரியவங்கள்ட்ட கேட்கிற கேள்விதான். இதுல இருக்குதான் பாப்போம். இதை கேளுங்க. பசங்களுக்கு கவனிங்க. ஒருவர் நமக்கு சலாம் கூறும்போது எவ்வாறு பதில் சொல்ல வேண்டும்? அந்த பையனோட பேர் அடிச்சு விட்டுருங்க. ஹாரிஸ் பையோட பேர் அடிச்சிருங்க. ஹாரிஸ் அடிங்க அத. சரி, இவன்ட்ட கொடுங்க மைக்க. இவன்ட்ட கொடுங்க மைக்க கொடுங்க. நீ சொன்னீங்கன்னா இப்ப அடிச்சிருவான். உன் பேர் அடிக்க சொல்லிடுவான். மைக் கொடு. வலைக்கும் சலாம். உன் பேர் என்ன? யாஸ். பர்காத்து. சரி, ஓகே. உமர் பேரும் சேர்த்துக்கிறேன். சரி, ஓகே. உன் பேர் இருக்குது, அல்பிராஸ் பேர் இருக்குது. சரியா? அடுத்து பெண்கள் பகுதி. ஏ டீமுக்கு. வீணான பேச்சுகளை யார் செவிமடுப்பார்கள்? வீணான பேச்சுக்களை யார் செவிமடுப்பார்கள்? அருமை நப்பாரோரின் உள்ளங்கள் சொல்லை செவிமடுப்பதற்காகவும் அதை அவர்கள் புரிந்து கொள்வதற்காகவும் அவர்கள் செய்து வந்ததையும் செய்வதற்காக இவ்வாறு ஆக்கினோம்.
மாஷா அல்லாஹ். அடுத்த கேள்வி பி டீமுக்கு. தூதர்களுக்கு பகைவர்கள் யார்? தூதர்களுக்கு பகைவர்கள் யார்? இவ்வாறு ஒவ்வொரு நபிக்கும் மனிதனிலும் ஜின்களிலும் உள்ள ஷைத்தான்களை விரோதிகளாக நாம் மாற்றினோம். அவர்களில் சிலர் மற்றவரை ஏமாற்றும் பொருட்டு அலங்காரமான வார்த்தைகளை ரகசியமாக சொல்லிக் கொண்டிருந்தார்கள். உன்னுடைய இறைவன் நாடி இருந்தால் இவ்வாறு அவர்கள் செய்திருக்க மாட்டார்கள். எனவே அவர்களையும் அவர் கூறும் பொய் கற்பனையும் விட்டு விடுகிறார்கள். சரி, அடுத்த கேள்வி சி டீமுக்கு. வானவர்களே இறங்கி வந்தாலும் அவர்கள் நம்புவார்களா? வானவர்களே இறங்கி வந்தாலும் அவர்கள் நம்புவார்களா? மாணவர்கள் அவர்களிடம் வருவதை, உமது இறைவன் வருவதையும் உமது இறைவனின் சில சான்றுகள் வருவதைத்தான் அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். உமது இறைவனின் சில சான்றுகள் வரும் நாளில் ஏற்கனவே நம்பிக்கை கொண்டவர்களையும் நம்பிக்கையோடு நல்லறனம் செய்தவர்களையும் தவிர எவருக்கும் அவரது நம்பிக்கை பயன் தராது. எத்தனாவது வசனம் படிச்சீங்க? 158. இல்ல, அவர்களிடம் மாணவர்கள் நாம் இறக்கினாலும் இறந்தோர் அவர்களுடன் பேசினாலும் ஒவ்வொரு பொருளையும் அவர்களின் கண்முன்னே நாம் ஒன்று திரட்டினாலும் அல்லாஹ் நாடினால் தவிர அவர்கள் நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள். எனினும் அவர்களில் அதிகமாக அறியாதவர்களே. அல்லாஹ் நாடினால் தவிர அவர்கள் நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள். சரி, அடுத்த கேள்வி ஆண்கள் பகுதி. ஆண்கள் பகுதி. மற்றவர்களுக்காக பரிந்துரை செய்யலாமா? மற்றவர்களுக்காக பரிந்துரை செய்யலாமா? மைக் கொடுங்க. மற்றவர்கள் மறுமையில செய்யக்கூடாது, செய்ய முடியாது. கொடுங்க, மைக்கை கொடுங்க. மைக் கொடுங்க. சரி, அடுத்த கேள்வி பசங்களுக்கு கேட்கணுமா? சூரத்துல் இக்லாஸ் யாரு கரெக்டா சொல்லுவா? எத்தனாவது அத்தியாயம்? இந்த கொடுங்க, இந்த பொண்ணுட்ட கொடுங்க, மைக்கு கொடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். குல் ஹுவல்லாஹ் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். ஓகே, மாஷா அல்லாஹ். உங்க பேரு? லாஃபிரா. ஸ்பெல்லிங் சொல்லவா? இல்ல, ஓகே, மாஷா அல்லாஹ். நீங்களே வச்சிருங்க, நாங்க சொல்லும் போது கொடுங்க. சரி, அடுத்த கேள்வி பெண்கள் பகுதியில. பெண்கள் பகுதியில ஏ டீம்ல எத்தகைய இறைச்சியை உண்ணலாம்? எத்தகைய இறைச்சியை உண்ணலாம்?
வயசு ஆகுது. என்னாச்சு ஏ டீம்? இல்ல கேள்வியை வேற மாதிரி கேட்கவா? யாருடைய வசனங்களை நம்பியவர்களாக இருந்து அறுக்கப்பட்டதை உணலாம்? யாருடைய பெயர்? அல்லாஹ்வுடைய பெயர் கூறப்பட்டது மட்டும்தானா? நீங்கள் அல்லாஹ்வின் வசனங்களை நம்பியவர்களாக இருந்தால் அவர் பெயர் கூறப்பட்டது அறியப்பட்டதை உணருங்கள். அதாவது அல்லாஹ்வுடைய இப்ப ஒரு காபீர் வந்து அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி அறுக்கிறாரு, அப்ப என்ன பண்ணலாம்? சாப்பிடலாம். கரெக்டா? ஒரு காபீர் இருக்கிறாரு, நான் அல்லாஹ் அக்பர் சொல்றேன்னு சொல்லி அல்லாஹ் அக்பர் சொல்லி அறுத்தாருன்னா சாப்பிட்டுலாமா? என்னங்க பெண்கள் பேர்ல பதிலா காணோம்? ஏ டீம்ல தானங்க பதில் சொன்னீங்க. அமைதி. என் பசங்க தள்ளி தள்ளி உட்காருங்க. பெண்கள் மாதிரி ஏன் நீங்க பேசிக்கிட்டே இருக்கிறீங்கன்னு நான் கேக்குறேன். கேப் விடுங்க, இன்னும் கேப் விடுங்க. கேப் விட்டு உட்காரு. அட சொல்லுங்க. ஒரு சரி, ஒருத்தர் நம்பியவரா இருக்கிறாரு, அப்ப அவர் அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லல, அப்ப இல்ல அவரோட ஆமா அவருடைய உள்ளத்துல வந்து வெளிப்படையாக வந்து அவர் வந்து நம்பிக்கை கொண்டிருக்கிறார் தெரிஞ்சுன்னு சொல்லி சொன்னா அவர் அடுத்ததை சாப்பிடலாம். சரிங்களா? நீங்க சவுதிக்காரன்ட்ட போயிட்டு வந்து அல்லாஹ் அக்பர் சொல்லுன்னு சொல்லி சொன்னோம்னு வச்சுக்கிறேங்க, அல்லாஹ் அக்பர் சொல்றேன் அல்லாஹ் அக்பர் சொல்றேன்னா இருப்பான் நக்கல் பண்றதுக்கு. அந்த அரபு மொழியில ஃபர்ஸ்ட் வந்துரும்ல, சொல்லு அல்லாஹ் அக்பர்னா சொல்றேன் அல்லாஹ் அக்பர் சொல்றேன் அல்லாஹ் அக்பர்மா, அந்த மாதிரி. சரி, அடுத்த கேள்வி. பி டீம், பூமியில் உள்ள பெரும்பான்மையினரை பின்பற்றலாமா? பூமியில் உள்ள பெரும்பான்மையினரை பின்பற்றலாமா? பூமியில் உள்ளவர்களில் அதிகமானோருக்கு முகவரியை கற்பிக்கப்பட்டால் அவர்களின் அல்லாஹ்வின் பாதையிலிருந்து வழிகெடுத்து விடுவார்கள். அவர்கள் அனுமானம் செய்வோரை தவிர வேறு இல்லை. அனுமானம் செய்வோர்னா அனுமானம் செய்வோர்னா என்ன அர்த்தம்? குத்து மதிப்பாவா? ஊகம் ஊகம் அதுக்குதான் சொன்னேன் நான். ஊகத்தை பின்பற்றக்கூடியவர்கள். சரி, அடுத்த கேள்வி வந்து சி டீமுக்கு. அல்லாஹ்வின் வார்த்தையின் சிறப்பு என்ன? அல்லாஹ்வின் வார்த்தையின் சிறப்பு என்ன? மறுபடியும் நவருங்க இங்க வா, லாபி வாங்கிட்டு வாங்க. நீ எந்திரி, ஆலியா எந்திரி, இப்படி உட்காரு, இப்படியே உட்காரு. நீ வந்து ஆரிஸ் இங்க வா, அங்க போ சொல்றேன். சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. உமது இறைவனின் வார்த்தை உண்மையாகவும் நீதியாகவும் நிறைந்துள்ளது. அவனது கட்டளைகளை மாற்றுபவர் எவரும் இல்லை. அவன் செவியுறுபவன் அறிந்தவன். சரி, அடுத்து வந்து ஆண்கள் பகுதிக்கு. இதை கேளுங்க. ஆண்கள் பகுதி. உன் பிரிவின் காரணமாக கவலைப்படுகிறோம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். யார் இறந்த போது கூறினார்கள்? -1 மார்க் போடுங்க. அவரு குழந்தைய கையில வச்சுக்கிட்டு உன் பிரிவின் காரணமாக நாங்கள் கவலைப்படுகிறோம் என்று யார் இறந்த போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்ப கண்ணிய குழு கொடுக்கவா?
கண்ணீர் வருது ரசூல்லாவுக்கு. அப்ப சகாபாக்கள் கேக்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, அந்த வந்துருச்சு, குழு கொடுத்தோன்னே வந்துருச்சு. அவங்களோட மகன் இப்ராஹிம். அவருடைய மகனார் இப்ராஹிம் அவர்கள் இறந்த போது. சரி, அடுத்த கேள்வி பசங்களுக்கு கேட்கலாமா? சரி. இதாஜா நஸ்ருல்லாஹி என்று ஆரம்பிக்கக்கூடிய அத்தியாயம், அதனுடைய பெயர் என்ன? இந்த கொடுங்க. இந்த சூரத்துல் நஸ்ர். அல்பிராஸ் எழுதிக்கிறேங்க. ஃபர்கானாவுக்கு வந்து ஒரு மைனஸ் மார்க் போட்டுருங்க. சரி, அடுத்த கேள்வி வந்து பெண்கள் பகுதிக்கு. வழிகட்டவர் யார், நேர்வழி பெற்றவர் யார் என்பது யாருக்கு தெரியும்? வழிகட்டவர் யார், நேர்வழி பெற்றவர் யார் என்பது யாருக்கு தெரியும்? வருஷத்து இந்த எப்படி வந்து உட்காருங்க. பரவாயில்ல, உட்காருங்க. சரி, பேசக்கூடாது. என்னாச்சு? ஏ டீம். வழி தவறியவன் யார், நேர்வழி பெற்றவன் யார் என்பது யாருக்கு தெரியும்? என்னாச்சு? என்னாச்சு? எல்லாரும் வெளியில போறீங்க, இங்க வாங்க. ஏன் எல்லாரும் கோரஸா போகுது, கூட்டமா போறீங்க? பசங்க யாரும் மேல போக கூடாது, இங்க வாங்க. இமாம் யாரு பசங்க வெளியே நின்று இருந்தாங்கன்னா உள்ள அனுப்பி விடுங்க. யாரும் மேல போக கூடாது. மேல யாரு இருந்தா இங்க கீழே விரட்டி விடுங்க. இந்த கிளிப் இருக்கா? கிளிப் ஊக்கு இருந்தா மாட்டி விடுங்க. என்னாச்சு? ஏடிஎம். வழி தவறியவன் யார், நேர்வழி பெற்றவன் யார் என்பது யாருக்கு தெரியும்? சரி, பி டீம். தடுக்கப்பட்டவை எவை, அது எப்படி, அதை யார் தெளிவுபடுத்துகிறான்? தடுக்கப்பட்டவை எவை, அதை யார் தெளிவுபடுத்துகிறான்? அல்லாஹ்வின் பெயர் கூறப்பட்டதை நீங்கள் உண்ணாமல் இருக்க உங்களுக்கு என்ன நேர்ந்தது? நீங்கள் நிர்பந்திக்கப்படும் போது தவிர உங்களுக்கு அவர் தடை செய்ததை தெளிவுபடுத்திவிட்டார். அதிகமானோர் அறிவில்லாமல் தமது மனோ இச்சைகள் மூலம் வழிகெடுகின்றனர். வரம்பு மீறியோரை உமது இறைவன் மிக அறிந்தவர். தீர்ப்பளிப்பவன் யார்? சி டீமுக்கு. தீர்ப்பளிப்பவன் யார்? தீர்ப்பளிப்பவனாக அல்லாதவர்களாக கேள்வி அவனை வேதத்தை தெளிவுபடுத்தப்பட்டதாக உங்களிடம் ஆகினான். முகமதே, நாம் யாருக்கு வேதத்தை கொடுத்தோமோ அவர்கள் இது ஒரு இறைவனிடமிருந்து உண்மையை உள்ளடக்கியதாக கருதப்பட்டது என்பதை அறிவார்கள். எனவே சந்தேகப்படுவதாக நீங்கள் ஆகிவிடாது. என்னாச்சு? எல்லாமே எனக்கு ஈஸியா இருக்கும் பெண்களுக்கு. கேள்வி வேற மாதிரி கேட்கணுமோ? ஈஸியா கேட்கிறோம்னு நினைக்கிறேன். இருங்க வரேன். அடுத்து வந்து ஆண்கள் பகுதிக்கு. ரொம்ப ஈஸியா இருக்கும் கேள்வி. ஆண்கள் பகுதி. இது கேளுங்க. ஆண்கள் பகுதி. துன்ப நேரங்களில் ஒப்பாரி வைத்து அழக்கூடாது என்று யாரிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறுதிமொழி எடுத்தார்கள்? துன்ப நேரங்களில் ஒப்பாரி வைத்து அழக்கூடாது என்று யாரிடம்
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறுதிமொழி எடுத்தார்கள். குழு வேணுமா? ஆண்கள் பகுதி. குழு தானே. நரகத்துல அவங்க அதிகமா கண்டேன்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மைக்கு கொடுங்க. குழு வந்தோடனே டக்கு பொதுவா பெண்களிடம். சரி யார் சொல்றது? சரி. அடுத்து பசங்களுக்கு. பசங்கள் நான் கேட்கவா? உண்மையை மட்டும் பேசுபவன் யார்? இவன் மைனஸ் ஒரு மார்க் போடுங்க. கையை தான் தூக்கணும், நாங்க தான் சொல்லுவோம். இந்த இவன்ட்ட கொடுங்க. அல்லாஹ். உன் பேர் என்ன? மிஸ்பாஹுதீன். மிஸ்பாஹுதீன். சரி. அல்லாஹ் அல்லாஹ்க்கு உண்மைனால அல்லாஹ் தான். வேற எந்த ஒரு மனிதனும் உண்மையை மட்டும் பேசக்கூடியன்னு எவனையுமே சொல்ல முடியாது. எவன் யாரா கொண்டு நிப்பாட்டாலும் சரி. சரி, இடையில ஒரு ரவுண்ட் அப்படியே பெண்களுக்கு பொதுவான கேள்வி கேட்கலாமா? பெண்கள் பதில ஏ டீம்ல மையத்தை சுமந்து செல்பவர்கள் எவ்வாறு செல்ல வேண்டும்? ஜனாசாவை சுமந்து செல்பவர்கள் எவ்வாறு செல்ல வேண்டும்? பொதுவான கேள்விதான். ஏ டீம். பெண்கள் பகுதியா? பதில சொல்லிடுச்சா? சரி, இருங்க வேற கேள்வி கேட்போம். சரி, வேகமா போவோம்னு சொல்லிடுச்சு. கவனிக்கலையா நீங்க? நாங்க கவனிச்சிருவோம் எங்க என்ன வருது. சரி, பெண்கள் பகுதி. அடுத்து ஒரு பொதுவான கேள்வி பெண்கள் பகுதிக்கு. ஏ டீம். யாருக்கு நேர்வழி கிடைக்காது? யாருக்கு நேர்வழி கிடைக்காது? சரி. அடுத்து பி டீம். மூமினை கொலை செய்தவனுக்கு கூலி என்ன? ஒரு மூமினை கொலை செய்தவனுக்கு கூலி என்ன? எல்லா மனிதர்களையும் கொலை செய்தவராவார். கூலி என்ன? இங்க தண்டனை தான் கொடுக்க முடியும், இங்க கூலி கொடுக்க முடியாது. கூலி அல்லாஹ் தான் கொடுப்பான். நிரந்தர நரகம். சரி. ஜனாசாவை சி டீம். ஜனாசாவை பின்தொடர்ந்து செல்பவருக்கு கிடைக்கும் மைக்கை இறக்கில வச்சுட்டீங்கன்னு நினைக்கிறேன். கீழே வைக்காதீங்க, மைக்க கையில பிடிங்க. ஜனாசாவை பின்தொடர்ந்து செல்பவருக்கு கிடைக்கும் நன்மை என்ன? சி டீம். ஜனாசாவை பின்தொடர்ந்து செல்பவருக்கு கிடைக்கும் நன்மை என்ன? என்னாச்சு தெரியலையா? சி டீமுக்கு மைக் வேலை செய்யலையா? ஆண்களுக்கும் இருங்க, அவசரப்படாதீங்க. ஏன்னா பொதுவான கேள்வியில கொஞ்சம் டைம் யோசிப்பாங்க அவங்க. ஒருவேளை இது பெண்கள் இது விஷயமா இல்லாதனால தெரியலையோ? கொஸ்டினை மாத்துங்களா? ஏங்க இது பல நேரங்கள்ல பல தடவை இது பயான்ல பண்ணிருக்கிறோங்க. இருங்க அவசரப்படாதீங்க. சி டீம் தான் சொல்லி ஆகணும். ஜனாசாவை பொதுவாக பின்தொடர்ந்து செல்பவருக்கு கிடைக்கக்கூடிய நன்மை என்ன?
அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். எது? பாவங்கள் மன்னிக்கப்படும். நன்மை என்ன எவ்வளவுன்னு கேட்கல, எவ்வளவுனாதான் கவுண்ட். என்ன என்ன நன்மை கிடைக்கும்? இருங்க, அவசரப்படாதீங்க. சி டீம் இப்ப சொல்லி ஆகணும். அவங்களாவே ஏ டீமுக்கு மாத்திருங்க, இது ஆண்களுக்கு மாத்திருங்கன்னு சொன்னாங்கன்னா மாத்திருவோம். இல்ல இருங்க 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 இருங்க, என்ன ஆச்சு? ஒரே சலசலப்பாயிடுச்சு. ஆண்கள் ரெடியா இருக்கிறாங்க, இங்க பாருங்க. சரி, அப்ப ஒரு அமைதியா இருங்க. ஒரு கிராத்னா என்ன? சரி, ஓகே 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 மாஷா. சரி, ஓகே ஓகே. ஆண்கள் சொல்லுங்க, ஒரு கிராத்னா என்ன சொல்லுங்க. யார் சொன்னது இப்ப? மாஷாலா. பெண் பாருங்க, பெண்களுக்கு வந்து ஒரு பெண் குழந்தை சப்போர்ட் பண்ணிடுச்சு. ஒரு மலையளவு நன்மை. சரி, ஓகே. இப்ப பயான் கேக்குறது இல்ல, அதுதான் விஷயம். எவ்வளவுனா கவுண்ட் ஆயிரும். எந்த நன்மைனா தான் எவ்வளவுனா. ஆமா. சரி, அடுத்த கேள்வி வந்து ஆண்களுக்கு. அமைதியா இருங்க பெண்கள், அமைதியா இருங்க. சரி, இதை கேளுங்கண்ணே. ஆண்கள் பகுதி. மையத்தை அடக்கம் செய்யும் வரை இருப்பவருக்கு கிடைக்கும் நன்மை எவ்வளவு? 2 மலையளவு நன்மை. இல்ல 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 இல்ல, இவர் சொல்லிட்டாரு. அவரு பேர் என்ன? ஷாபாஸ். ஷாபாஸ் சொன்னதுதான் கரெக்ட். 2 3 சொல்லிருவேன். 3 வராது. அங்கே அடக்கம் பண்றது 2 நன்மை. 2 சரி, இப்ப அடுத்த கேள்வி பசங்களுக்கு. கவனிங்க, பசங்க ரொம்ப ஏன் பேசுறீங்கன்னு தெரிய மாட்டேங்குது. இப்ப பசங்களை ஃபுல்லாமே அம்மாக்கள் கையில வச்சு வச்சு வளர்த்து வளர்த்து பசங்களும் வந்து அம்மாக்கள் மாதிரி பேச ஆரம்பிச்சீங்கன்னு நான் நினைக்கிறேன். கரெக்டா? இப்ப நல்லா இப்ப கேப் விட்டு எக்ஸாம் எழுதுற மாதிரி உட்கார வைக்கணும்னு நான் நினைக்கிறேன். அச்சோ, ஏன் ஜூஸ் இங்க விட்டீங்க? இல்ல இல்ல, கையோட டக்குன்னு குடிச்சு வாங்கிருங்க, கையில தான் குடிக்க முடியாது. பசங்க கவனிங்க, முக்கியமான கேள்வி. சூரத்துல் ஃபாத்தியா அதில் எத்தனை வசனங்கள் உள்ளன? கை மட்டும் தான் தூக்கணும், கை மட்டும் தான். சூரத்துல் ஃபாத்தியா யாருக்குமே மார்க் கிடையாது. சரி, அடுத்த கேள்வி பெண்கள் பதி. அமைதி அமைதி. ரூல்ஸ் மீறிட்டீங்க. பெண்கள் பகுதி. ஏ டீம். அற்புதம் வந்தால் நம்புவோம் என்பவர்களின் நிலை என்ன? அற்புதம் வந்தால் நம்புவோம் என்பவர்களின் நிலை என்ன? கொஸ்டினை கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணி தான் கேட்டிருக்கிறேன். கரெக்டா பதில் சொல்லுங்க. என்னாச்சு? மைக் எங்க? மைக் யாட்ட இருக்கு? சரி, குர்ஆனை நீங்க வந்து அத்தியாயத்தினுடைய இறுதியை வந்து சல்லடை போட்டு சலிச்சுக்க வந்துட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படியே பொது கேள்விக்கு மாத்திர வேண்டியதான். அடுத்து பார்ப்போம். சரி, ஓகே. அடுத்து வந்து பி டீம். எதன் காரணத்தினால் உள்ளங்களையும் பார்வையையும் அல்லாஹ் புரட்டி விட்டான்? எதன் காரணத்தினால்
உள்ளத்தையும் பார்வையும் அல்லாஹ் புரட்டி விட்டான். நாம் அவர்களுடைய உள்ளங்களையும் பார்வைகளையும் திருப்பி விடுவோம். அவர்கள் முதலில் இதை நம்பாமல் இருந்தது போல இன்னும் அவர்கள் தங்களுடைய வழிகேட்டிலே கட்டளைந்து திரும்புமாறு அவர்களை நாம் வேண்டினோம். அடுத்து சீட்டிங். எத்தகைய பாவங்களை விட வேண்டும்? சீட்டிங். எத்தகைய பாவங்களை விட வேண்டும்? பாவங்களில் வெளிப்படையானதையும் ரகசியமானதையும் விட்டுவிடுங்கள். பாவத்தை செய்தோர் தாம் செய்து அதன் காரணமாக தண்டிக்கப்படுவார்கள். சரி. அடுத்த கேள்வி வந்து பி டீமுக்கு கேட்ட கேள்வியா? 110 நினைக்கிறேன். ஒரே நிமிஷம். 110. அவங்க வேற மொழிபெயர்ப்புல இருந்து படிச்சாங்க, வேற ஒண்ணு இல்ல. அடுத்த கேள்வி வந்து ஆண்கள் பொது. வரலாறு ரீதியா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நஜ்ஜாஷி மன்னருக்கு எந்த இடத்தில் தொழுவித்தார்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நஜ்ஜாஷி மன்னருக்கு எந்த இடத்தில் தொழுவித்தார்கள்? நஜ்ஜாஷி மன்னர் வந்து இறந்தப்ப எங்க இருந்தாரு? அவரு அபிசீனியால இருந்தாரு. ரசூல்லா அப்பதைக்கு என்ன ஜனாசாத்துல வச்சாரு? காயிப் ஜனாசாத்துல நடத்துனாங்க. எங்க நடத்துனாங்க? கொஞ்சம் எல்லாம் பிரிங்க, நல்லா மூளைக்கு போனீங்க. டேய் இங்க வா, இங்க முன்னாடி வா. நீங்க சரி, இங்க முன்னாடி வா. எங்க திடல்? பரவாயில்ல வா, நீ பரவாயில்ல வா. ஏங்க எப்பொழுதுமே வந்து ரசூலா திடல்னால அந்த திடல் தாங்க போவாங்க. ஆக்சுவலா அது பேரா ஆயிடுச்சு. அது பேரு கிடையாது, அது பேரா ஆயிடுச்சு. பெருநாள் தொழுகைக்கு எங்கெங்க போவாங்க? அமைதி அமைதி. புகாரி 1328. புகாரி 1328. 328. 1328. ரிஸ்வி இங்க வா. பரவாயில்ல, இங்க வா, இங்க வா. நான் தரேன், இங்க வா, இங்க வா. கிட்ட வா, இங்க வா. 1328. முசல்லா என்னும் திடலில். சரி, முசல்லானா என்ன அர்த்தம்? தொழுகக்கூடிய இடம்னு அர்த்தம். அதுவே பேராயிடுச்சு. பெண்கள் பதில மைக்கு கையில பிடிங்க, கீழே பாட்டம்ல பிடிங்க, கீழே வைக்காதீங்க. சரி, அடுத்த கேள்வி வந்து பெண்கள் பகுதிக்கு. பசங்களுக்கு சொன்னீங்களா ஒரு கிராஸ் அங்க வந்து பெண் குழந்தை போறதுக்கு ஒரு கிராஸ், அங்க ஒரு கிராஸ் வந்து ரெண்டு கிராஸ் அப்படி வருது. 3 கிராத்துன்னு வரல, அது சும்மா ஏதாவது சொல்லிருப்பாங்க. ஹதீஸ்ல வருது. ஆனா ஹதீஸ் நம்பர் சொல்ற, நீங்க படிச்சுக்கோங்க. 1325. அதுல ஒரு 3 ஹதீஸ் முன்னாடி போங்க. இப்ப நீங்க எடுத்தீங்கல்ல 1325.
2 கிராத் வரைக்கும் தான் வருது. ஒண்ணு அது ஒண்ணு பின்தொடர்றது ஒண்ணு அங்கே தொழுகையில கலந்துக்கிறது ஒண்ணு, ரிட்டர்ன் வர்றதுக்கு ஒண்ணும் சொல்லப்படல. 2 கிராஸ் யாரு கேட்கணும்? பசங்களுக்கு கேட்கணுமா? சரி, பசங்களுக்கு எதை பத்தி கேட்கலாம்? ஈஸியாவா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த வயதில் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்தார்கள்? உமர் என்னைய பாருங்க, ஒட்டகத்திலயா? எந்த வயசு? கொடுங்க. ரிஸ்விவா ரிஸ்விக்கு வாய்ப்பே கொடுக்கல. ரிஸ்வி 53. மாஷா அல்லாஹ். நீங்க பாடியில விளையாட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அப்புறம் நாங்க இங்க எப்படி நீங்க பாருங்க என்ன மாதிரி ஆளுனா நீங்க விளையாட எப்ப பார்த்தாலும் விளையாட ஆரம்பிட்டீங்க. பாருங்க ரிஸ்வி நீங்க ஆளே காணாம இன்னைக்குதான் வந்து. சரி, ஓகே. அடுத்து வந்து பெண்கள் பதில. மிகப்பெரிய அநீதி இழைத்தவர் யார்? ஏ டீம். மிகப்பெரிய அநீதி இழைத்தவர் யார்? மிகப்பெரிய அநீதி இழைத்தவன் யார்? எத்தனாவது வசனம் படிச்சீங்க? அது வந்து சாதாரணமாக அநீதி இழைத்தவன், மிகப்பெரிய அநீதி இழைத்தவன்ல கேள்வி. ஒரே ஒரு நிமிஷம் இருங்க, கேள்வி வேற மாதிரி கேட்கறேன். சரி, ஓகே, பி டீம்ல கொடுங்க. அடுத்து கருத்து வந்துருச்சு. பி டீம் அடுத்து. ஒவ்வொரு ஊரிலும் குற்றவாளிகள் என்ன செய்கிறார்கள்? ஒவ்வொரு ஊரிலும் குற்றவாளிகள் என்ன செய்கிறார்கள்? இவ்வாறே ஒவ்வொரு ஊரிலும் அவர்களே மிகப்பெரிய குற்றவாளிகளை சூழ்ச்சி செய்வோராக ஆக்கியுள்ளோம். அவர்கள் தமக்கு எதிராகவே சூழ்ச்சி செய்கின்றனர். அவர்கள் உணர்வதில்லை. சி டீம். அல்லாஹ்வின் பெயர் கூறப்படாது, ஏன் உண்ணக்கூடாது? சொல்லிட்டாங்க. இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் நம்ம டெப்தா கேட்டிருக்கணும். போதும். அதான் அநீதி இழைத்தவன் யார், மிகப்பெரிய அநீதி இழைத்தவன் யாருன்னு கேட்டிருந்தோம். மிகப்பெரிய அநீதி இழைத்தவன் 2 இடத்துல வருது. அதுல ஒரு இது அவங்க சொல்லிட்டாங்க. சரிங்களா?
உங்கள்ட்ட என்ன கேள்வி கேட்டோமோ அதுக்கு பதில் இப்ப சொல்லுங்க. அல்லாஹ் என்று கூறப்படாததை உணர்ந்தீர்கள். அது தீயதாகும். உங்களிடம் நஷ்டம் செய்யுமாறு ஷைத்தான்கள் தனது தோழர்களுக்கு கூறுகின்றனர். நீங்கள் அவர்களுக்கு கட்டுப்பட்டால் நீங்கள் இணை வைப்போர் ஆகினர் கற்பிப்பவர்கள். சரி, என்ன ஆச்சுங்க? இங்க முன்னாடி வந்து உட்காரு. நீன்னு இங்க வா. தொப்பி இங்க வாங்க, இன்னும் கொஞ்சம் முன்னாடி வாங்க. அமைதி. ஆண்கள் பதி இதை கேளுங்க. ஆண்கள் பதி, அல்லாஹ் மன்னிக்காத பாவம் எது? அல்லாஹ் மன்னிக்காத பாவம். அந்த கொடுங்க மைக்க விட்ட. இணை கற்பிக்கப்படுவதை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். சரி, பசங்களுக்கு இந்த கேள்வி கேளுங்க. யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் அல்லாஹ் சபித்ததன் காரணம் என்ன? இந்தா கொடுங்க அப்துல் ரஹ்மான். அல்லாஹ்வை பின்பற்றுவதனால். புரியல. யூதர்கள்னா யாருன்னு தெரியுமா? யகூதிகள். கிறிஸ்தவர்களையும் அல்லாஹ் சபித்ததன் காரணம் என்ன? புரியல, என்ன சொல்ற? மைக்ல சொல்லுவேன். இனாராட்ட கொடுங்க. சரி, நீ சொல்லு சொல்லு. அல்லாஹ்வுக்கு பிள்ளை இருக்குன்னு சொன்னாங்க. சரி, இனாராட்ட கொடுங்க அடுத்து மைக்க. அல்லாஹ்வுக்கு பிள்ளை இருக்குன்னு சொன்னாங்க. அல்லாஹ் வழி இது பண்ணவே இல்லை. அல்லாஹ் வணங்கவே இல்லை அவங்க. இல்லையே, பெரியவங்க சொல்றீங்க. ஆண்களை யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் அல்லாஹ் சபித்ததன் காரணம் என்ன? இல்ல இல்ல இல்ல, அவங்க வந்து அவங்களுக்கு இறக்கப்பட்டதை வந்து அற்ப கிரகங்களால அவங்க வந்து மாத்திட்டாங்க. அவங்க தூதர்களையும் அவங்க குறைச்சு இல்ல இல்ல இல்ல. யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் இவங்க இந்த பொண்ணு கூட சொன்னது ஒரு வகையில சரிதான். ஆனா அது வேற மாதிரி இருக்குது. நாம கேட்கக்கூடியது அல்லாஹ்வுடைய தூதரை டைரக்டா சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அதுவும் வந்து மரண தருவாயில, அது மரணத்துக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இருக்கும்போது சொல்றாங்க, யூதர்களையும் நசாராக்களையும் அல்லாஹ் நாசமாக்கும். தூதர்களை எப்படி வணங்க ஆரம்பிச்சாங்க? அடக்கம் பண்ணி வணங்க ஆரம்பிச்சாங்க. சரி, இந்த கேள்வி பசங்கள்ட்ட கேளுங்க. பசங்களுக்கு கவனிங்க. ஃபஜர் தொழுகாமல் தூங்குவதற்கு உரிய நிலை என்ன? அந்த பையன்ட்ட கொடுங்க. அந்த தொப்பி, சின்ன சின்ன சவப்பு தொப்பிட்ட போகுது. மெருன் தொப்பி. அமைதி அமைதி அமைதி. அண்ணன் தம்பிய பஸ் பிரிங்க. அண்ணன் பர்ஷாத். ஓகே. ஷைத்தான் என்ன பண்றான்? ஷைத்தான் காதுக்குள்ள போறாங்க. நாளைக்கு ஸ்கூல் லீவா எல்லாருக்குமே? கவர்மெண்ட் ஹாலிடே. சரி, ஷைத்தான் என்ன பண்றான்? காதுல சிறுநீர் கழிக்கிறான். சரியா? சவுண்ட் கம்மி பண்ணும். அமைதி அமைதி. பெண்கள் பதில ஏ டீமுக்கு. நேர்வழி பெற்றவனும் வழிகட்டவனும் சமமாவானா? நேர்வழி பெற்றவனும் வழிகட்டவனும் சமமாவானா?
ம் வசனத்தை படிங்க. அப்ப குத்து மதிப்பா பதில் சொல்லிட்டு இருக்கிறீங்க, வசனம் வரலையே இன்னும். நேத்து படிச்சது இல்லையே, இன்னைக்குதான் உங்களுக்கு வந்து குரூப்ல போட்டாங்களே, அது 80க்கு அப்புறம் சொல்லி தானே போட்டாங்க. கொஸ்டினை கொஞ்சம் வேற மாதிரி கேட்டுருக்காங்க, வேற ஒண்ணும் இல்ல. பி டீமுக்கு தெரியுமா பதிலு? மைக்க கொடுங்க பி டீமுக்கு. பசங்க சத்தம் இல்லாம உட்காருங்க, நிகழ்ச்சி நடத்துறோம்ல, சத்தம் இல்லாம உட்காருங்க, பாவம் செஞ்சிடக்கூடாது. பி டீம் அமைதியா இருங்க. அந்த பையனை கூப்பிடுங்க, அந்த தொப்பி பச்சை தொப்பிங்க வாங்க. என்னாச்சு பி டீமுக்கு தெரியலையா? ஒருவனுக்கு நேர்வழி காட்ட அல்லாஹ் நாடினால் அவன் உள்ளத்தை இஸ்லாத்திற்காக நேர்வழியை செய்கிறான். ஒருவனை வழித்தவரை செய்ய நாடினால் அவன் உள்ளத்தை வானத்தில் ஏறி செல்பவனை போல் சுத்தமாகி விடுகிறான். இவ்வாறே நம்பிக்கை கொள்ளாதவருக்கு வேதனை அல்லாஹ் வழங்குகிறான். இல்ல, கேள்வியே நீங்க புரியலன்னு நினைக்கிறேன். நேர்வழி பெற்றவனும் வழிகெட்டவனும் சமமாவார்களா? அலைஹிஸ்ஸலாம். அறிவில்லாமை மறமையின் காரணமாக தமது குழந்தைகளை கொன்றோரும் அல்லாஹ் தமக்கு வழங்கியதை தடுக்கப்பட்டதாக ஆக்கிக் கொள்வோரும் நஷ்டமடைந்தனர், வழிகெட்டனர், நேர்வழி பெறவும் இல்லை. சி டீம் கேள்விக்கு பதில் தெரியுமா? எவ்வளவு கொஞ்சம்? அதான் சொல்லிட்டாங்களே. இங்க வா, நான் சொல்லிட்டேன், என்னை எந்திரிக்க வச்சிடாத. இங்க வா, இங்க வா. சி டீமுக்கு தெரியல. இந்த ரூம்ல இந்த ரவுண்ட்ல 3 டீமுக்குமே தவறிடுச்சு. அப்ப கேள்வி புரியலன்னு அர்த்தம். சரியா? அதுதான் நம்ம என்ன பண்ணக்கூடாது, அப்படியே அட்டை டு அட்டை வந்து எழுதக்கூடாது, வேற வேற கோணங்கள்ல பார்க்கணும். நேர்வழி பெற்றவனும் வழிகெட்டவனும் சமமாவார்களா? 6வது அத்தியாயத்துல இறுதியில அது அவங்களே சொல்லிட்டாங்க, வசனத்தை சொல்லணும். அமைதி. சரி, கேள்வியை வேற மாதிரி கேக்குறேன். என்னாச்சு? யாரு? ஏ டீமுக்கு மறுபடியும் தெரியுமாமா? பி டீம் தெரியுமா? சரி கொடுங்க, மைக்க கொடுங்க. மறுபடியும் ரவுண்டு பி டீமுக்கு கொடுங்க. ஏ டீமுக்கு தெரியுமா? அப்ப ஏ டீமுக்கு தெரியும்னா ஏ டீம்ட்டே கொடுங்க, அவங்கதான் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஏ டீம் கிட்ட கொடுங்க. அந்த மாதிரியா இந்த மாதிரியான்னு கேக்குறேன். நாங்க குறிப்பிட்டு 40 வசனம் தான் சொல்லி இருக்கிறோம். இல்ல வேற கேள்வி கேளுங்கன்னு இல்ல, உங்களுக்கு இது தெரியுமா தெரியாதாங்கிறது தான். 40 வசனத்துக்குள்ள ஒரு வசனத்தை தேட முடியாதா? பள்ளியில விளையாடக்கூடாது.
ஆண்கள் வந்து குரானை ஃபுல்லா திரட்டிட்டீங்களா? 40 வசனம் தாங்க, 80 to 120 இருக்குது. 80ல இருந்து கூட நம்ம கேட்கல, கிட்டத்தட்ட வந்து 100க்கு மேல இருந்து தான் கேட்கறோமே. 100 110க்கு அப்புறத்துல இருந்து தான். சரி, கேள்வி இப்ப வேற மாதிரி மாத்துவோம். அதே கேள்விய தெரியாது, அதெல்லாம் புரியாதுங்க. நான் ரொம்ப புரியுறது கஷ்டம். அல்லாஹ் யாருக்கு ஒளியை ஏற்படுத்தினானோ அவனும் இருள்களில் கடப்பவனும் சமமாவானா? ஏ டீம் இப்ப சொல்லுவீங்க பாருங்க. அல்லாஹ் யாருக்கு ஒளியை ஏற்படுத்தினானே அவனும் இருள்களில் கடப்பவனும் சமமாவானா? இறந்தவனை உயிர்ப்பித்து மக்களிடையே நடந்து செல்வதற்காக அவனுக்கு ஒளியையும் ஏற்படுத்தினோம். அவன் இருள்களில் கிடந்து அதிலிருந்து வெளியேற முடியாமல் உள்ளவனை போலாவான். இவ்வாறு நம்மை வரும்பொழுது அவர்கள் செய்து வருவதை அழகாக்கப்பட்டுள்ளன. கொஞ்சம் மாத்தினோடனே வந்துருச்சு. சரி, ஏ டீம் இதே மாதிரி இன்னொன்னு மாத்துவோமா பி டீமுக்கு? சரி, இறை தூதர்களுக்கு வழங்கப்பட்டது போல் நமக்கும் வேண்டும் என்பவர்களின் நிலை என்ன? பி டீம். அவர்களிடம் ஏதேனும் சான்று வருமானால் அல்லாஹ்வின் தூதர்களுக்கு வழங்கப்பட்டது போல் எங்களுக்கு வழங்கப்படும் வரை நம்பிக்கை கொள்ளவே மாட்டோம் என்று கூறுகின்றனர். தனது தூதை எங்கே வைப்பது, யாரிடம் கொடுப்பது என்பதை அல்லாஹ் நன்கறிந்தார். குற்றம் செய்வதிலிருந்து அவர்கள் செய்த அந்த சூழ்ச்சியின் காரணமாக அல்லாஹ்விடமிருந்து சிறுமையும் கடும் வேதனையும் கிடைக்கும். சி டீம். ஆ 124. அதுக்கப்புறம் பாத்துக்கலாம்னு பாக்குறீங்களா? இருங்க வரேன் ஒரு நிமிஷம். இப்ப பாருங்க, முழு திறமையும் இப்ப பாப்பீங்க பாருங்க. அமைதி அமைதி அமைதி. வசனத்தை சொன்ன உடனே நோட் பண்ணி வச்சுக்கிறீங்களா? சி டீம். உண்மையை பொய்யென கருதியவர்களின் நிலை என்னவாகும்? பழைய கொஸ்டின், பின்னாடி போயாச்சு. உண்மையை பொய்யென கருதியவர்களின் நிலை என்னவாகும்? நமது வசனங்களை பொய்யென கருதியோர் செவிடர்களாவார்கள், ஊமைகளாவார்கள், விரும்புகிறவர்கள் உள்ளனர். தான் நாடியோரை அல்லாஹ் வழிகேட்டி விட்டு விடுகிறார். தான் நாடியோரை நேரான பாதையில் செலுத்துகிறார். ஒரு நிமிஷம். இல்லை 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 இல்லை. உண்மையை பொய்யென கருதியோரின் நிலைமையா? நிலை 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 என்னவாகும்? உட்காருங்கடா, ஏன் நிக்கிறீங்க? உட்காருங்கல்ல. இந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு 2 மார்க் போட்டுருவோம். உண்மையை பொய்யென சொல்வது சொல்லுங்க. உண்மையை கஷ்டமா இருக்கா? ரொம்ப பின்னாடி போயாச்சு. சரி, அப்ப கொஞ்சம் பின்னாடியே வந்துருவோம். கால்நடைகள் பற்றி அல்லாஹ் என்ன கூறுகிறான்? சி டீம். இப்ப கொஞ்சம் மறந்துருப்பீங்க, அதுக்காக தான். என்ன வசனம் சொன்னோமோ அதை மறந்துருப்பாங்க. கால்நடைகள் பற்றி அல்லாஹ் என்ன கூறுகிறான்?
வந்துருங்க. நம்ம என்ன கொடுத்தோமோ போர்ஷன் கொடுத்தோமோ அதுக்கு வந்துருங்க. சி டீம் என்னாச்சு? கால்நடைகள் பற்றி அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? கொஞ்சம் நோந்து உட்காருங்கடா. இஸ்லாம் ஓகே. மாஷா அல்லாஹ். அடுத்து வந்து ஆண்கள் பகுதி. 1 மார்க் தான், 1 மார்க் தான், சத்தம் வேணாம். அமைதி 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 அமைதி. அமைதியா இருங்க. பெண்கள் பகுதியில கேளுங்க. ஆண்கள் பகுதி. யூதர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாக ஏற்றுக்கொள்ள வைத்த நிபந்தனை என்ன? யூதர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாக ஏற்றுக்கொள்ள வைத்த நிபந்தனை என்ன? மைக்கு கொடுங்க. அது வந்து அது அவங்க வம்சாவளியில வரலங்கிறனால ஏத்துக்கல. ஏத்துக்கிறதுக்கு ஒரு நிபந்தனை வச்சாங்க. அது என்ன? குர்ஆன்ல இல்ல இல்ல, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய நிபந்தனை. நிபந்தனை நிபந்தனை யூதர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாக ஏற்றுக்கொள்ள வைத்த நிபந்தனை என்ன? 3:183. அல்லாஹ்வுடைய தூதரை நபியாக ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு நிபந்தனை வச்சானுங்க. அது வந்து குறைஷிகள். குறைஷில மேல்தட்டு மக்கள் தான் என்ன பண்றாங்க, நீங்க சொன்னாலும் சரிதான், ஆனா எங்களோட அவங்க நிப்பாட்டுறீங்கன்னு சொன்னது அவங்க. இது வந்து யூதர்களை கேட்கிறோம். உறுதிமொழியா வாங்கிட்டானுங்களாம் பாருங்களேன். சரி, அடுத்த கேள்வி. பெண்கள் பகுதியில பசங்க பேசிக்கிட்டே இருக்கிறீங்க, நீங்க பேசிக்கிட்டே இருங்க. போதும், நீங்க ஒரு ரவுண்டு பேசாம இருங்க, அப்பதான் கேள்வி. பெண்கள் பகுதியில வந்து யூதர்களுக்கு எத்தகைய உணவுகள் தடை செய்யப்பட்டிருந்தன? யூதர்களுக்கு எத்தகைய உணவுகள் தடை செய்யப்பட்டிருந்தன? ஏ டீம். என்னங்காச்சு? மாடு மாடு ஆகியவற்றை கொழுப்புகளை அவற்றின் கொழுப்புகளில் அல்லது சிறு உடல்கள் சுமந்திருப்பவை அல்லது எலும்புடன் கலந்துவிட்டவை தவிர மற்றவர்களை, அதாவது கொழுப்புகளை அவர்களுக்கு தடை செய்திருந்தோம். அவர்கள் அநீதி இழைத்ததற்காக இவ்வாறு நாம் கண்டித்தோம். நாம் உண்மையிலேயே கூறுகிறோம். பி டீம். கருவில் உள்ளவை பற்றிய சட்டம் என்ன? கருவில் உள்ளவை பற்றி சட்டம் என்ன? அதாவது கால்நடை. கருவில்னா கால்நடையோட கருவில். இஸ்லாம். இந்த கால்நடைகளின் வயிற்றில் உள்ளவை ஆண்கள் மட்டுமே உரியது, பெண்களுக்கு தடுக்கப்பட்டவை. அவை இறந்தே பிறந்தால் இதில் அனைவருக்கும் பங்கு உண்டு என அவர்கள் கூறுகின்றனர்.
அவர்களின் கூற்றுக்காக இறைவன் அவர்களை தண்டிப்பான். அவன் ஞானம் மிக்கவன், அறிந்தவன். சி டீம். தூதர்கள் வரவில்லையா என்ற கேள்விக்கு மறுமையின் பதில் என்ன? தூதர்கள் வரவில்லையா என்ற கேள்விக்கு மறுமையில் கூறும் பதில் என்ன? இஸ்லாம். முகமதே, வானவர்கள் அவர்களிடம் வந்தது உமது இறைவன் தந்ததையும் உமது இறைவனிடம் சில சான்றுகள் தந்ததையும் அவர்கள் தெரியப்பட்டுள்ளார்கள். உமது இறைவன் சில சான்றுகள் மறுநாளில் ஏற்கனவே நம்பிக்கை கொண்டவர்களாகும். நம்பிக்கையுடன் நல்லவர்களையும் செய்தார்களையும் தவிர வேறொரும் அவரது நம்பிக்கை பயன்படாது. நீங்களும் எதிர்பார்ப்புகள் நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் என சொல்கிறார்கள். ஏ டீம். தூதர்கள் வரவில்லையா என்ற கேள்விக்கு மறுமையில் கூறும் பதில் என்ன? ஆமா, தப்புங்கிறனாலதான் ஏ டீம். தப்பா சொல்லிட்டீங்க, அப்புறம் எப்படி வெயிட் பண்றது? என்ன சி டீம், என்னாச்சு சொல்லுங்க. பத்து செகண்ட். 2 4 6 8 10. ஏ டீம் மைக்க கொடுங்க. அல்லாஹ்வின் தூதர்களுக்கு வழங்கப்பட்டது போல் எங்களுக்கும் வழங்கப்படும். எந்த டீம் மைக்க கையில வச்சிருக்கீங்க? சி தான் வந்து டைம் ஆயிடுச்சு, அவங்ககிட்ட கொடுங்க. ஏட்ட கொடுங்க. அவர்கள் எங்களுக்கு எதிராக நாங்கள் காட்சி கூறினோம், எங்களை மகிழ்ச்சி விட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் எங்களுக்கு எதிராகவே சாட்சி கூறினோம். வசனம் என்ன சொல்லிட்டீங்களா? -1 மார்க் போட்டுருவோம். ஏ டீம். பி டீம். அல்லாஹ் நேர்வழி நாடினால் என்ன செய்வான்? அல்லாஹ் நேர்வழி நாடினால் என்ன செய்வான்? நேர்வழி காட்ட அல்லாஹ் நாடினால் அவனது உள்ளத்தை இஸ்லாத்திற்காக விரிவடைய செய்கிறான். ஒருவனை வழித்தவரை செய்ய நாடினால் அவனது உள்ளத்தை வானத்தில் ஏறி செல்பவனை போல் இறுக்கமாகி விடுகிறான். இவ்வாறே நம்பிக்கை கொள்ளாதவருக்கு வேதனையை அல்லாஹ் வழங்குகிறான். சி டீம். நேரான வழி எது? சி டீம். நேரான வழி எது? விருப்பமான அத்தாட்சி அல்லாஹ்விடமே உள்ளது. அவன் நாடியிருந்தால் உங்கள் யாவரையும் அவன் நல்வழியில் செலுத்தியிருப்பான் என்று நீ கூறு. நேர்வழி எது? சி டீம். இது ஒன்னாக வரவும் கலக்கமாக வரும். ஒன் வேர்டாவும் சொல்லலாம், நீங்க வந்து ஒரு வசனத்தையும் படிச்சு சொல்லலாம். இதுவே எனது நேரான வழி, எனவே இதை பின்பற்றுங்கள். எதுவே? இதுவே எனது நேரான வழி, இதனை பின்பற்றுங்கள். பல வழிகளை பின்பற்றாதீர்கள். அதை அவனது ஒரே வழியை விட்டு உங்களை பிரித்துவிடும். நீங்கள் இறைவன் அஞ்சுவதற்காக இதையே அவன் உங்களுக்கு வலியுறுத்தினான். அந்த இதுவே இருக்குல்லங்க, அது எதுங்க? இதுவேனா எது? அல்லாஹ்வுடைய இதுவரைக்கும் எது அற்புதமா கொடுக்கப்பட்டுச்சு?
குரானே குரான் உதாரணம் குழுவெல்லாம் கொடுத்து கேட்க வேண்டியதா இருக்கு. சரி. அதாவது 2 வசனத்தை சேர்த்து அந்த கேள்வி. சரிங்களா? ஆண்கள் பகுதி இன்னைக்கு சிக்கு ஃபுல்லா டஃப் ஆயிடுச்சோ? சரி இருங்க. இந்த கேள்வி கேளுங்கண்ணா. ஆண்கள் பகுதி அல்லாஹ் எந்த நேரத்தில் கீழ் வானத்திற்கு இறங்கி வந்து துஆவை ஏற்றுக்கொள்வார்? மூன்றாவது இரவு. மூன்றாவது இரவுனா எப்படி இது கொடுங்க, மைக்கு கொடுங்க. அதான் சொல்லிட்டாரு. மூன்றாவது இரவுனா எப்படி சொல்லுங்க, டைம் சொல்லுங்க. அது எப்படி டிவைட் பண்ணி கொடுங்க. சரி சரி ஓகே. அப்ப வந்து கீழ் வாரத்துக்கு வர்றான். முதல் வாரத்துக்கு வந்து உங்களுக்கு வந்து என்ன வேணும் கேளுங்க, நான் தரேன் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். சரி. அல்லாவே வரானா? அல்லாவே வரான்னு தாவீர் பண்ணக்கூடாது. எதுவெல்லாம் இந்த உலகம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல வருதோ அங்கெல்லாம் வந்து நேரடி அல்லாஹ்வுடைய உறுப்பு சம்பந்தமா எதுக்கெல்லாம் வருதோ அதுக்கெல்லாம் நேரடி தாவீல் பண்ணக்கூடாது. எங்க வந்து மறுமையில சொல்லப்பட்ட விஷயத்தோ அங்க மட்டும் தான் நேரடி இது வைக்கணும். சரிங்களா? அல்லாஹ் அப்புறம் இங்க வந்துட்டாங்க, அப்புறம் அரிசியில யார் இருக்கிறது? நெருப்பு அல்லாஹ்வுடைய ரஹமத் வருதுன்னு அர்த்தம். அல்லாஹ்வுடைய ரஹமத் வருது. இங்க வர்றது, இங்க சொல்லப்படுற எல்லா விஷயமே அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ்வுடைய ரஹமத். உங்களுடைய பிடரின் நரம்புக்கு அருகிலே நான் இருக்கிறேன்னு சொன்னா அல்லாவே இருக்கிறான்னு அர்த்தம் கிடையாது, கண்காணிச்சுட்டு இருக்கிறான்னு அர்த்தம். சரிங்களா? என்ன கேட்டீங்க? ஆமா, அப்படின்னு வந்து ஒரு நிபந்தனை அவங்களா போட்டானுங்க. நெருப்பு சாப்பிடுதுன்னு யாரு சொன்னது? எங்க அந்த வசனம் 383 படிச்சு பாத்துக்கிறேங்க. சரி, பசங்க அமைதி ஆயிட்டாங்களா? கேட்டுடலாமா? இதை கேளுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனை ரக்காத்துகள் இரவு தொழுகை தொழுததாக ஆயிஷா ரலி அவர்கள் கூறினார்கள்? யாரு 12? சரி, பத்துல் எழுதிக்கிறேங்க. பல அறிவிப்பு இருக்கு, அதுல ஒரு அறிவிப்பு 12. அடுத்த கேள்வி, இன்னொரு கேள்வி. இல்ல பெண்களை இன்னைக்கு வந்து ஃபைனல் பண்ணணும். ஏ டீம், குழந்தைகளை கொள்வதை அவர்களுக்கு அழகாக்கியது எது? குழந்தைகளை கொள்வதை அவர்களுக்கு அழகாக்கியது எது? டக்குன்னு சொல்லுங்க. பசங்க ஸ்கிரீனை விடுங்க, ஸ்கிரீனை விடுங்க. சரி, பி டீம். அல்லாஹ் ஏன் தூதர்களை அனுப்புகிறான்? பி டீம் டக்குன்னு சொல்லுங்க. அல்லாஹ் ஏன் தூதர்களை அனுப்புகிறான்? டைம் ஆயிடுச்சு. இஸ்லாம். அல்லாஹ் ஏன் தூதர்களை அனுப்புகிறான்? அவர்கள் செய்த அநியாயத்தின் காரணமாக ஊராரை உமது இறைவன் அளிப்பதில்லை என்பதை
தூதர்களை அனுப்புவதற்கான காரணம். என்னாச்சு, நீங்க ஃபுல் ஃபார்ம்ல ஆயிட்டாங்க பி டீம். சரி. சி டீம், எச்சரிக்கப்பட்ட வேதனை வருமா? எச்சரிக்கப்பட்ட வேதனை வருமா? உங்களுக்கு எச்சரிக்கப்பட்டது வந்தே தீரும், நீங்கள் வெற்றி பெறுவோர் அல்ல. இதோட முடிச்சுக்கிறோமா? டைம் ஆயிடுச்சு. இப்ப மெயினா இன்னைக்கு சக்குடைய நாளா இருக்குது, பிறை பார்க்க வேண்டிய நாள். இருங்க, எனக்கு கட் பண்ணாதீங்க, அமைதியா இருங்க. சில விஷயங்கள் சொல்ல வேண்டியது இருக்கு, அமைதியா இருங்க, அமைதியா இருங்க. இன்னைக்கு சக்குடைய நாள், பிறை பார்க்க வேண்டிய நாள். பிறை தென்பட்டு விட்டது என்று சொன்னால் நாளைய தினம் பெருநாள் தொழுகை நம்ம புதூர் தைபுன் அலிகான் தெருல இருக்கக்கூடிய புதூர் வளாகத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த இடத்துல சரியாக காலை 7:45 மணி அளவுல தொழுகை நடைபெறும். வீட்டில இருந்து வரக்கூடியவர்கள் ஒது செஞ்சுட்டு வந்துருங்க. அதே மாதிரி உங்களால் முடிஞ்சா ஒரு விரிப்பையும் கையில எடுத்துட்டு வந்துருங்க. அதாவது தைபுன் அலிகான் தெருல அமைந்திருக்கக்கூடிய புதூர் சங்கத்துக்கு அடுத்து இருக்கக்கூடிய இடம், கடந்த ஆண்டு நோன்பு பெருநாள் தொழுகை நடைபெற்ற அதே இடத்துல இந்த ஆண்டும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதை ஒரு தகவலாக தெரிவித்துக் கொள்கிறோம். அதே மாதிரி ஃபித்ரா கொடுக்காதவர்கள் இங்க இமாம் இருப்பாங்க. அதே மாதிரி பெண்கள் பதில பெண்கள் பொறுப்பாளர் இருப்பாங்க. ஒவ்வொருவரும் தாங்கள் உண்ணக்கூடிய உணவுல 2.5 கிலோ அரிசியை கணக்கு பண்ணி ஒவ்வொரு வீட்டுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபருக்கும், சிறியவர் பெரியவர் முதியவர் ஆண் பெண் என அனைவருக்கும் கணக்கு பண்ணி கொடுக்கணும். கணக்கு பண்ணி கொடுத்து ரசீது பெற்றுக் கொள்ளுமாறு கூறிக்கொள்கிறோம். அதே மாதிரி இன்னொரு அறிவிப்பு கட் பண்ணிருங்க.